லோ பட்ஜெட்டோ இல்லை ஹை பட்ஜெட்டோ குவாலிட்டியான மிஷினா நம்ம மிச்சர் மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்றோம், முறுக்கு மிஷின் மேனுஃபேக்சரிங், கயிறு முறுக்கும் போட்டுக்கலாம். வித்தின் 1000 டைப்பான டிசைனும் நம்ம இதுல போட்டுக்கலாம். பெரிய லாஸ் இல்லாம நம்ம தவிர்க்கலாம். அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்றது எங்க லட்சுமி இண்டஸ்ட்ரி இருக்கு. 5 டன் சிலிண்டர் யூஸ் பண்றோம். ரெண்டாவது வந்து 7 இன்ச் HMI டிஸ்பிளே யூஸ் பண்றோம். நாங்களே மிஷினை ப்ரொவைட் பண்ணிடுவோம். பிளஸ் மாவுமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுறோம் சார். இது 10க்கு 10 ஃப்ளோர் இருந்தாலே போதும் சார். மாவுல இருக்க மெத்தடும் சொல்லி கொடுத்துறோம், மிஷின் ஆக்சஸ் சர்வீஸும் சொல்லி கொடுத்துறோம். மெக்கானிக்கல் பொருளுக்கு வந்து 2 இயர் வாரண்டியும், எலக்ட்ரானிக் பொருளுக்கு வந்து 1 இயர் வாரண்டியும். இப்போ ஃபியூச்சர்ஸ்லமே நாங்க சோலார் அப்டேட் கொண்டு வரோம். பவர் ஃபிளக்சுவேஷன் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு ஓல்டு மீட்டர். ட்ரம்மோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 15 kg கெப்பாசிட்டி. எல்லா மிஷினுக்குமே பேட்டன் ரைட் எடுத்திருக்கோம். ஓன் டிசைனிங், ஓன் மேனுஃபேக்சர். 360 டிகிரி திரும்பக்கூடிய மூவபிள் மெத்தட் வச்சிருக்கோம். கிரேடு வந்து 304 கிரேடு இருந்தா மட்டும்தான் அந்த மெட்டீரியல் வந்து குவாலிட்டியான மெட்டீரியலா இருக்கும். இது ஃபுல்லாமே அசம்பிள் செக்ஷன். கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 50 மிஷின் டெஸ்டிங் ப்ராசஸ் இருக்கு. ரெண்டாவது கஸ்டமர் பிளேஸ்ல வந்து அவங்க கான்டாக்ட் நம்பர் கூப்பிடணும்னா எங்களோட கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. ப்ராடக்ட் வந்து 5 இயர்ஸ் வாரண்டியும், எலக்ட்ரானிக் பொருளுக்கு வந்து 1 இயர் வாரண்டியும், மெக்கானிக்கல் பொருளுக்கு வந்து 2 இயர் வாரண்டியும் கொடுத்துறோம். 250 டைஸ் இருக்கு. டைஸோட பிரைஸ்மே எல்லா பிளேட்டோட இதுமே 304 கிரேடு. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லட்சுமி இண்டஸ்ட்ரி முறுக்கு மிஷின் மேனுஃபேக்சர் தான் வந்திருக்கோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். உங்கள் நேம் சொல்லிடுங்க ப்ரோ. என் நேம் வந்து நல்லு. நான் இங்கே 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ரோலை பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அசம்பிளி அட்வைசராக இருக்கேன். அது போக ரோல் வந்து டிசைன் இன்ஜினியராகவும் இருக்கேன். ஓகே, எத்தனை வருஷமாக இந்த கம்பெனி ரன் பண்ணிக்கிங்க ப்ரோ? சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 18 இயர்ஸாக நம்ம கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கம்பெனியோட லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து தேனி ரோடு, திருமங்கலம் பிரிவு. லேண்ட்மார்க்கை பார்த்தீங்கன்னா ஐயங்கார் பேக்கரி. ஐயங்கார் பேக்கரியிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம கம்பெனிக்கு வந்து இப்போ வந்து என்னென்ன டைப்பில் மிஷின் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? சார் இப்போ வந்து நம்ம மினிமம் லெவல் பீப்புள் சரி, ஹை லெவல் பீப்புள் சரி, அதாவது லோ வெண்ட் வேரியன்ட் மிஷின்லேருந்து ஹை வேரியன்ட் மிஷின் வரையும் நம்ம கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் சார். நம்ம மிச்சர் மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், முறுக்கு மிஷின் மேனுஃபேக்சரிங். அடுத்து R&Dயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அது சம்மந்தமாக நம்ம இந்த 2 இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. அதே போல் மிஷினில் வந்து என்னென்ன ஆக்சசரிஸ், ஸ்பேரு, ஹேண்டில் பிளேட்டு, தப்பர் ரேக்கு, அது போக கஸ்டமருக்கு என்னென்னலாம் மிஷினில் மாடிஃபிகேஷன் பண்ணுமோ அது எல்லாமே நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு டிசைன் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கணும். ஓகே, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து டேரெக்டாக வந்து மிஷின் வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ மல்டி காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ஃபுல்லாமே சப் டீலராக இருக்காங்க. நிறைய பேர் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட மிஷினை வாங்கி இன்னொருத்தவங்க கிட்ட சேல் பண்ணுறாங்க. அதில் ஒரு மார்ஜினை வச்சு இது பண்ணுறாங்க. நான் என்ன கஸ்டமருக்கு ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, மினிமம் வந்து நம்ம லோ பட்ஜெட்டுக்கு வாங்க போகிறது இல்லை. லோ பட்ஜெட்டோ இல்லை ஹை பட்ஜெட்டோ குவாலிட்டியான மிஷினா அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா அப் டு பாட்டம் வரையும் அவங்களோட ஓன் ப்ராடக்டாக இருக்கா, பேட்டன் ரைட் எடுத்திருக்காங்களா, ஃபுட் கிரேடு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்களா, மிஷின் சர்வீஸ் கரெக்டாக கொடுக்குறாங்களா. 3000 கிலோமீட்டர் ஆனாலும் சரி, ஆல் ஓவர் கண்ட்ரி ஃபுல்லாமே நாங்கள் மிஷினை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ மலேசியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா எல்லா கம்பெனிக்குமே நம்ம மிஷினை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அப்படின்றப்போ வந்து அது எல்லாமே இவங்களோட குவாலிட்டி நல்லா இருக்கா. நெக்ஸ்ட் இவங்க கிட்ட மிஷின் வாங்கினவங்க கிட்ட போய் ஒரு ஐடியா கேட்கணும். இவங்க நல்லா சர்வீஸ் கொடுக்குறாங்களா, இல்லை அவங்க ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ண சொன்னால் டக்குன்னு அட்டன் பண்ணுறாங்களா, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வந்தால் ரொம்ப ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய லாஸ் இல்லாமல் நம்ம தவிர்க்கலாம். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது எங்கள் லட்சுமி இண்டஸ்ட்ரி இருக்குது. ஓகே, நீங்கள் நேராக வந்தாலே உங்களுக்கு பிடிச்ச மிஷின், பிடிச்ச வேரியண்ட்டில் நீங்கள் மிஷின் எடுத்துக்கலாம். இது வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்? சார் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மினிமம் லெவலில் இருக்கேன், நான் ஒரு IT கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், இல்லைன்னா நான் ஒரு இதாக இருக்கேன், அடிஷ்னலாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்ணியிருக்கேன், அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியாது. யாருமே வந்து ஐடியாவும் கொடுத்து பிஸ்னஸையும் கொடுத்து அதில் மணி இன்கம் பண்ணுறதுக்கும் யாரும் இப்போ வரைக்கும் சொல்கிறதுக்கு ஐடியா சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் இப்போ உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க, எனக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு மினிமம் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நாங்களே மிஷினை ப்ரொவைட் பண்ணிடுவோம். ப்ளஸ் மாவுமே நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுறோம். அதனால அவங்க ஜஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கஸ்டமர்ஸை பிடிச்சி அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுற ஃபோக்கஸ் மட்டுமே இருக்குமே தவிர வேற எந்த ஸ்ட்ரகிள் வராது. இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறவங்களுக்கு இவ்வளோ ப்ளஸ்ஸான பாயிண்ட் வந்து நாங்கள் யாருக்குமே அமையாது. அப்படின்றப்ப நாங்கள் மிஷினும் ப்ரொவைட் பண்ணிடுறோம், ஃப்ளோர் மெத்தட் மாவுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுனால கஸ்டமருக்கு நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்குது, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஒரு 25% இன்ட்ரெஸ்ட் நாலேஜ் இருந்தாலே போதும்,
நாங்கள் 80% நாங்கள் எங்களோட அவுட்புட்டை உங்களுக்கு கொடுக்குறோம். அப்படின்றப்ப நீங்கள் உங்கள் இந்த பிஸ்னஸை எடுத்துட்டீங்கன்னா மினிமம் பட்ஜெட்டில் ஒரு மிஷினை வாங்கியோ அல்லது நான் ஒரு நல்ல ஒரு மிஷினை வாங்குறேன், குவாலிட்டியாக ஃபுட் கிரேடு கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணப்பட்ட பேட்டன் ரைட்டோட எஸ்எஸ் மாடலை வாங்குறேன் அப்படின்னா நாங்களே எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நாங்கள் ட்ரைனிங்கும் கொடுத்துடலாம். வித்தின் அவங்க நம்ம கம்பெனிக்கே நேரஸ்ட் வரலாம். அவங்களுக்குன்னு கஸ்டமர்ஸ்க்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம்ஸ் இருக்குது அவைலபிளாக. அவங்க 1 வீக் ஸ்டே பண்ணி கூட அந்த மெத்தடை ஃபுல்லாமே ஹேண்ட் பண்ணிட்டு அதோட செட்டிங்ஸை ஃபுல்லாமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமே மிஷினை வாங்கிட்டு போகலாம். இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்? சார் இது 10க்கு 10 ஃப்ளோர் இருந்தாலே போதும் சார். அவங்களுக்கு ஒரு 240 வீட்டு வோல்டேஜ் கரண்ட் வந்தாலே போதும் சார். நம்ம 2 HP மோட்டர் தான் கொடுக்குறோம். சரி. அப்படின்றப்ப வந்து அவங்களுக்கு ஒரு 240 வோல்ட் வீட்டுக்கு வர பவர் கன்சம்ஷன் இருந்தாலே போதும். ஹை பட்ஜெட் நான் வாங்கணும், 3 பேஸ் மோட்டர் இருக்கணும்னா 3 பேஸ் லைன் வேணும். ஆனால் மினிமம் ஒரு பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா அவங்களுக்கு சிங்கிள் பேஸ் லைன் வீட்டு கன்சூமர்ஸ் கரண்ட்லேயே நாங்கள் வந்து நம்ம மிஷின் ரன் ஆகக்கூடிய அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஃபியூச்சர்ஸ்லுமே நாங்கள் சோலார் அப்டேட் கொண்டு வரோம். இன்னுமே கஸ்டமர் பிளேஸில் வந்து பவர் கன்சூமேஷனை குறைக்கிறதுக்காண்டியும் சரி, அவங்களுக்கு பவரை சேவிங்ஸ் பண்ணுறதுக்காண்டியும் நாங்கள் சோலார் டைப் மிஷினை வந்து R&D பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கம்ப்ளீட் 95% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 5 மந்த்துக்குள்ளே நாங்கள் லான்ச் பண்ணிடுவோம். சர்வீஸ் வரல எப்படி பண்ணுறீங்க சார்? அதான் சார் நம்ம 24/7 சர்வீஸ் பண்ணுறோம். நமக்கு சர்வீஸ் யூனிட்டுமே வந்து ஹைதராபாத், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் எல்லா பக்கமுமே நம்ம சர்வீஸ் செக்டார் இருக்குது. 24/7 நம்ம கஸ்டமர் பிளேஸ்க்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். அதனால கஸ்டமர் எந்த இடத்துலையுமே ஸ்ட்ரகிள் ஆகாத அளவுக்கு எங்கள் சைடு என்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். வாரண்டியில் எப்படி பண்ணுறீங்க? வாரண்டி வந்து மெக்கானிக்கல் பொருளுக்கு வந்து 2 இயர் வாரண்டியும், எலக்ட்ரானிக் பொருளுக்கு வந்து 1 இயர் வாரண்டியும், அவுட்ரு சேஸ் ஃப்ரேம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் எப்போ வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களோ எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அது அன்னைக்கு பைபேக் எஸ்எஸ் என்ன ரேட் வருதோ அதுக்காண்டியே நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கணும். ரெண்டாவது உங்கள் கஸ்டமர் நீங்கள் ஆல்ரெடி ஓட்டிக்கிட்டு இருக்க எக்ஸ்சேஞ்ச் மிஷினை வந்து நம்ம ஒரு 35% மிஷினோட குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணி அதை ஸ்கிராப் செக்ஷனுக்கு தான் எடுப்போம் நாங்கள். அவங்க அந்த ஸ்கிராப் ரேட்டுக்கு எடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம மிஷினை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ரெண்டாவது மோடி ஸ்கீமுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், MSP ஸ்கீமுமே நம்ம பண்ணுறோம். அதனால வந்து நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிற இடத்துல ஃபுல்லாமே நாங்கள் சரி பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும். இதுனா மிஷினுங்க சார்? இது SLI 320T MS மாடல். இதோட ப்ரைஸ் வந்தீங்கன்னா 788. இதோட ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் மீட்டர் இண்டிகேட்டருக்கு ரெடி பண்ணியிருக்கோம். 7 இன்ச்சு HMI டிஸ்பிளே ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் ஆஃப் பட்டன் இண்டிமீட்டர் பண்ணியிருக்கோம். ட்ரம்மோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 kg கெப்பாசிட்டி. ஓகே, 15 kg. லோடிங் பண்ணால் 10 kg கெப்பாசிட்டி வரும். ஓகேங்க. இதுக்கு ரொட்டேஷன் சென்சார் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த ரொட்டேஷன் சென்சாரோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மாவோட ஸ்டார்டிங் ப்ரெஷரையும் லாஸ்ட் எண்டு ப்ரெஷரையும் ஒரே ஈவனாக கால்குலேஷன் பண்ணுறதுக்காண்டி இந்த ரொட்டேஷன் சென்சாரை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே. அதுக்கு வந்து 2 HP மோட்ரு யூஸ் பண்ணுறோம். பவர் பேக் சிங்கிள் பேஸ் மோட்ரு. டேங்கோட கெப்பாசிட்டியுமே 26 லிட்டரு கெப்பாசிட்டி டேங்க் யூஸ் பண்ணுறோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 788. இது என்ன மிஷினுங்க? இது வந்து மிக்சர் மிஷினு. மிக்சர் மிஷின். மிக்சர் மிஷின் போட்டுக்கலாம். மிக்சரு, சேவு, சீவல் இந்த மாதிரி ஐட்டத்தை ஃபுல்லாமே இதில் போட்டுக்கலாம். இதோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 150 + GST. இதோட ட்ரம்மோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 7 kg கெப்பாசிட்டி. SS 304 கிரேடு மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹைட்ராலிக் சிலிண்டரோட கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா 510 கெப்பாசிட்டி. 510 கெப்பாசிட்டி இருக்கும். 2 HP மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது போக இதில் ஆக்சிஸ் என்ன பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம் வந்து அப் டவுன் எல்லாமே இதுக்கான லிவர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக இதான் கண்ட்ரோலுங்களா? கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது அப் டவுன். அப் டவுன். நியூட்ரல் வந்து நியூட்ரல் நின்றுக்கிறோம். சரி. அது போக சில சமயத்தில் கஸ்டமர் பிளேஸில் வந்து பவர் ப்ரிக்யூஷனு, ரெண்டாவது பவர் கட்டு இப்படி இஷ்யூ நடக்கிறப்ப ட்ரம்முக்குள்ள வந்து மாவு போட்டிருப்பாங்க. சரி. ஒரு 7 kg கெப்பாசிட்டி மாவு இருக்கிறப்ப 10 மினிட்ஸ் இப்படி போடுறப்ப வந்து மாவு வந்து கெட்டி ஆயிரும், லூப்ரிகேஷன் ஆயிரும். அதில் ஒரு கஸ்டமர் பிளேஸில் லாஸ் ஆயிரும். அந்த பட்சத்துக்கு வந்து மேனுவலாகவே நம்ம பவரே இல்லாமல் மேனுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஹேண்டில் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறோம் கஸ்டமருக்கு. ஓகே. நம்ம ஆட்டோமேட்டிக்காக டவுன் பண்ணிவிட்டு இதை பம்ப் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கும். ஸ்டாப் பண்ணிவிட்டு பம்ப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சிலிண்டர் மேலே ஏறிக்கிறோம். அப்போ பவர் நிற்கிற டயத்தில் வந்து கஸ்டமரில் அதுலேயும் லாஸ் வரக்கூடாதுன்னு இந்த மிஷினில் நாங்கள் ஃபியூச்சர்ஸும் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே. இதோட காஸ்ட்டு 150 + GST-யோட. ஓகே. இப்போ அந்த கஸ்டமர் வந்து இந்த மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணால் நீங்களே கூட கற்றுக் கொடுத்துருவீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அவங்க கஸ்டமர் நம்ம பிளேஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கான சீவலோ மிச்சலோ அதுக்கான டையும் சொல்லிடுவாங்க. அவங்க டையை நம்ம ரெடி பண்ணியும் கொடுத்துட்டு அந்த டையை நம்ம மிஷினில் போட்டு அவங்களுக்கு டெமோவும் ட்ரையலும் காமிச்சிட்டு ஓட்டி பார்க்கவும் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருவோம். சரி. அதனால அவங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஈஸியாக அதே மாதிரி இது ஒரு 360 டிகிரி திரும்பக்கூடிய மூவபிள் மெத்தட் வச்சிருக்கோம். 360 டிகிரி திருப்பலாங்களா? மூவபிள் ஆகும். ஒரு அடுப்பு பேஸ் பண்ணிட்டு இன்னொரு அடுப்பை செட் பண்ணிட்டு டபுள் அடுப்புல ஆக்சஸும் பண்ணிக்கலாம். நம்ம டபுள் ஆக்சஸ் பண்ணலாம்.
டபுள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த அடுப்புலையும் சீவல் போட்டு அதே அடுப்புல பக்கத்துலயும் நம்ம போட்டுக்கலாம். கஸ்டமர் பிளேஸ்ல நம்ம மிஷின் வாங்கிட்டு போறோம்னா ஒரு 2 அடுப்பு 3 அடுப்பு இப்படி போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கு. ஓகே, இது ஈஸியாகவும் ஆப்ரேட் பண்ணலாம். லோ காஸ்ட்ல இவ்வளோ பெஸ்ட் குவாலிட்டியா கொடுக்கறது நாங்க மட்டும்தான். இது என்ன மிஷினுங்க? இது வந்து அதுக்கு அடுத்த மாடல். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். அதே மாதிரி SLI 320D ஹைஜெட் பிரீமியம். இதோட ப்ரைஸ் வந்து 788 ப்ளஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்காண்டி ப்ளஸ் 60,000 எக்ஸ்ட்ரா ஆகும். HMI டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அங்கே மிஷின் MS பார்த்த மாதிரிங்க. அதுக்கடுத்து SS கேட்குறாங்க கஸ்டமர் வந்து எனக்கு SS வேணும் அப்படின்னா இந்த மிஷின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஒரு 60,000 அதில் காஸ்ட் இருக்கும். இது எவ்வளோ வரைக்கும் மாவு போடலாங்க? இதில் வந்து இதுவும் சேம் தான். அதில் என்ன கம்பாரிசன்னா 15 kg கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம், 5 டன் சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து 7 inch HMI டிஸ்பிளே யூஸ் பண்ணுறோம், ஓல்டு மீட்டர் இண்டிகேட் ஆகுறதுக்கு. ஓகே, ரெண்டாவது எல்லாமே இப்போ டெஸ்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், உள்ளே ஓடிட்டு இருக்கு. டெஸ்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் டெஸ்டிங் போடுவோம். கஸ்டமர் புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கான டெஸ்டிங் போட்டு மோட்டரில் ப்ராப்ளம் வருதா, ரெண்டாவது ஸ்க்ரூராடு கம்ப்ளைண்ட்டா, பவர் பேக் கம்ப்ளைண்ட்டா, ரொட்டேஷன் சிஸ்டம் கம்ப்ளைண்ட்டா, எதுனாலும் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இல்லாமல் கஸ்டமர் பிளேஸ்க்கு போயிட்டா ஒரு 3 years to 2 years எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. மேக்ஸிமம் அதிகமாக வரக்கூடியது என்னன்னா கஸ்டமர் பிளேஸில் வந்து பவர் ஃப்ரீக்வன்சன் இருக்கும். அதை நம்ம சொல்ல முடியாது. அவங்க கரெக்டான ப்ராசஸில் வந்து லைனிங் இழுத்துருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு இஷ்யூனால மட்டுமே நடக்குமே தவிர மற்றபடி ஒரு 2 years 3 yearsக்கு வந்து நம்ம மிஷினில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. எலக்ட்ரிக்கல் ரீதியாக அவங்க கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா 250 to 300 கிலோ இதில் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்க. வேறு ஹவர்ஸ்க்கு வந்து 40 to 50 கிலோ வரையும் நம்ம இதில் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது என்ன மாடலுங்க? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல MS, அதுக்கடுத்து அந்த MSலேருந்து அவுட்ரு ஃப்ரேம் SS வேணும். அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு 100 கிலோ டைப்ஸ் ஆஃப் டிசைன்லாம் சுற்றிக்கலாம். அது போக பேர் டேக்கு வந்து எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லாம் மல்டி டைப்ஸான முறுக்கும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ட்விஸ்ட் முறுக்கு மட்டும் அதில் நம்மளால போட முடியாது. ட்விஸ்ட் முறுக்குன்னா திரி முறுக்கு பார்த்துருப்பீங்கல்ல, ஆமாங்க, கயிறு முறுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த முறுக்கு வந்து அந்த மிஷினில் போட முடியாது. ஆனால் இந்த மிஷினில் கயிறு முறுக்கும் போட்டுக்கலாம். வித்தின் 1000 டைப்பான டிசைனும் நம்ம இதில் போட்டுக்கலாம். ஓகே, இது போக மல்டி டைப் உங்களுக்கு என்ன டைமென்ஷனில் ப்ரொஃபைலில் முறுக்கு வேணுமோ அதுக்கேற்றாப்புல டையை மேக் பண்ணி அதுக்கேற்றாப்புல முறுக்குக்கான ப்ரோக்ராமை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதோட காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 888 ப்ளஸ் GST. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு ஒரு 60,000. இதில் நம்ம வந்து அந்த டை மாற்றிக்கலாம். ஆமாம், டை மாற்றிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து இதான் நம்ம ட்விஸ்ட் கேவிட்டி திரிமுறுக்கோட டை. சரி, இந்த டையவே பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 45,000 to 50,000 வரை நம்மக்கிட்ட இருக்கு. ஓகே, அதே இது மிஷின் அப்கிரேட் ஆக டையோட மாடிஃபிகேஷன் இன்க்ரீஸ் ஆகிறப்போ அதோட டை ப்ரைஸும் மாறும். இதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதே 7 inch HMI டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கோம். கோல்டு மீட்டரு சீட்டு ஃபுல்லாமே இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மாவு லோடு பண்ணுறப்ப மிஷினோட வந்து ரோபோவோ அதோ கீழே இருக்க பாட்டம் ஆக்சிஸோ மெக்கானிக்கல் ஸ்பேர்ல எதுவும் இஷ்யூ விழுகாத அளவுக்கு கம்ப்ளீட் சீல்டோட பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இதனால கஸ்டமருக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கு. பவர் ஃப்ளக்சுவேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வோல்ட் மீட்டர். சரி, அதாவது நம்ம 240 வோல்ட் வரதுல வந்து 200 வோல்ட்டு அதை காட்டி 180 170 அப்படி போகிறப்போ வந்து இங்கே இண்டிகேட் ஆகிடும். அப்போ இண்டிகேட் ஆகிறப்ப உள்ளது இருக்கிற பேனலில் இருக்கிற காம்பனண்ட் அடி ஆகுறதுக்கோ இல்லை அதுக்கான டேமேஜ் ஆகுறதுக்கோ வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது இதில் வந்து HMI டிஸ்பிளே ஒன் டச், ரெண்டாவது ரிமோட் ஆக்சஸ் மூலியமாகவும் இந்த டிஸ்பிளே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 7 inch டிஸ்பிளேயோட சைஸு. ஓகே, ஒன் டச் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரோக்ராமும் ஆக்சஸ் ஆகிக்கலாம். ஹைட்ராலிக் மோட்டர் 2 HP மோட்டர். ஓகேங்க, அதை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காண்டி அந்த அங்கக்குள்ளே கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். ஆன் சுவிட்சு, ஆஃப் சுவிட்சு, அதுக்கு பவர் இண்டிகேட்டரு, ஓகே, எல்லாமே இருக்கும். இது டைம் செட்டப் இருக்குங்களா? ஆமாம்மா, டைம் செட்டப் இருக்குது. ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதான் 300 to 400 கிலோ வரையும் நம்ம ஹேண்ட் பண்ணிக்கலாம். சரிங்க, பெர் டேக்கு வந்து 300 to 400 கிலோ வரையும் எடுத்துக்கலாம். ஹவர்ஸ்க்கு வந்து 50 to 60 கிலோ வரையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டாவது அப்படியே அதோட செட்டப்பை பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அதுக்கான 50 kVT கியர் மாற்றுறதுக்கான ஆக்சிஸ் யூனிட்டே இருக்கும். முன்னாடி மாற்ற பாடல. ரெண்டாவது இதோட ஃபியூச்சர்ஸும் அப்டேட் ஆகும். இந்த திரிமுறுக்கு ஓடக்கூடிய ஆக்சிஸ் ஃபுல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சரிங்க, அதனால நாங்கள் ஃபுல்லாக ஓனாக பண்ணுறனால ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறனால கஸ்டமருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக எங்ககிட்டே வந்தால் அப் டு பாட்டம் எதுலையுமே நாங்கள் மார்ஜின் வச்சு விற்கிறதே இல்லை. ஓகே, எங்களுக்கு உரிய அஃபோர்ட் ஆனால் கஸ்டமருக்கு கரெக்டாக இருக்கிறாப்புல நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். டேரெக்டாக எங்ககிட்ட வாங்க வரப்போ வந்து இதே மிஷினை மற்ற கம்பெனிக்காரங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா நாங்கள் கொடுக்குறத காட்டி அதிகபட்சமாக கொடுக்குறாங்க. லைஃபும் கம்மியாகுது. இது என்னங்க ட்ரம் எதுக்கு யூஸ் பண்ணுறதுங்க? இது வந்து SLI 440T. சரிங்க, அல்ட்ரா சூப்பர் பவர் 25 kg கெப்பாசிட்டி ட்ரம். மேலே அது என்னது? இது சிலிண்டரு 10 டன் கெப்பாசிட்டி சிலிண்டரு. ஓகே, யூஸ் பண்ணுறோம். இது ரொட்டேஷன் சென்சார், மாவோட ஃப்ளோ மெத்தடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி இந்த ரொட்டேஷன் சென்சாரை பயன்படுத்துகிறோம். அதுலேயே வந்தீங்கன்னா 3 பேஸ் மோட்ரு. இது மோட்ரு
நம்ம இதுவரையும் அந்த மிஷினில் ஃபுல்லாமே சிங்கிள் பேஸ் மோட்டர் பார்த்தோம். சரி. இதோட கெப்பாசிட்டியும் ட்ரம்மோட அவுட்புட்டுமே இன்க்ரீஸ் ஆகிறப்போ வந்து இதுக்கு 3 பேஸ் மோட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பெர் டேக்கு வந்து 400 to 600 கிலோ வரையும் நம்ம ஏர்ன் பண்ணலாம் ஒன் டேக்கு. சரிங்க. இதோட அவுட்புட்டுமே மணிக்கு வந்து 70 to 80 கிலோ வரையும் நம்ம எடுக்கலாம். அவுட்புட் 80 கிலோ வரையும் 80 கிலோ வரையும் நம்ம எடுக்கலாம். இதோட காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 988 ப்ளஸ் டேக்ஸு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு ஒரு 60,000 ரூபா. ஓ சரிங்க, சூப்பர். எல்லா மாடல்லுமே நம்மக்கிட்ட எம்எஸ் மாடலும் இருக்குது, எஸ்எஸ் மாடலும் இருக்குது. கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ அவங்களுக்காண்டி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறோம். எம்எஸ்ஸை பொறுத்தவரை என்ன டிஃப்ரென்ஸ்னா, கஸ்டமர் பிளேஸில் வந்து ஒரு ஹீட்டிங் செக்ஷன் பக்கத்தில் இருக்குது, இல்லை அதிக ஒரு தண்ணி வாட்டர் படக்கூடிய பிளேஸில் இருக்குது. அப்படி இருந்தால் என்ன ஆகும், நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் வந்து அது ஃபுட்டு சம்மந்தமாக போகிறப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போடுறப்போ வந்து குவாலிட்டியாக இருக்கும். ரெண்டாவது ஃபுட் செக்ஷனு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் போகிறவங்களாம் எஸ்எஸ் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ப்ரைடு. மீடியம் சுவிட்ச் இதில் இருக்கிறவங்க ஃபுல்லாமே எம்எஸ் எடுக்கிறாங்க. எம்எஸ் வந்து ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங்குமே குவாலிட்டியான பெயிண்ட் அடிக்கிறோம். ஒரு 5 இயர்ஸுக்கு மேலே தண்ணி அந்த இடத்துல படப்படம் என்னன்னா த்ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். இது தண்ணி பட்டாலுமே துரு பிடிக்காது. சரிங்க. குவாலிட்டியான 304 கிரேடு அப்ரூவ் பண்ணப்பட்ட கிரேடு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஃபுட் கிரேடுக்கு லைசன்ஸ் இருக்குது. இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும்னா, இப்போ ஒரு காரோ ஒரு பைக்கோ எடுக்க போறீங்கன்னா அவங்க பேட்டன் ரைட் எடுத்திருக்காங்களா, அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங்கா இருக்கா, இல்ல காப்பி ரைட்ஸ் சைனா மேக், இப்படி நிறைய இருக்குல்ல. மெட்டீரியலை பொறுத்தவரையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம்ல. நம்ம என்ன கொஞ்சம் அமௌண்ட்டா போட போறோம், ஒரு 10 லட்ச ரூபா அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப அவங்க கரெக்டான கன்சூமர்கிட்ட தான் போய் நம்ம ப்ராடக்ட் வாங்குறோமான்னு கன்ஃபார்மாக தெரியணும். அதனால நாங்கள் எல்லா மிஷினுக்குமே பேட்டன் ரைட் எடுத்திருக்கோம். ஓன் டிசைனிங், ஓன் மேனுஃபேக்சரிங். வேற என்னென்ன அதில் ஃபீச்சர்ஸ் இருக்குதுங்க? 120 முறுக்கு ஒரே தப்பையில் எடுத்துடலாம். 120 முறுக்கு எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம ஒரு 30 முறுக்கு 40 முறுக்கு ஒரு ஹேண்டில் எடுக்க முடியும். இல்லை ஒரு 120 முறுக்கு ஒன்றா எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 ஃபீட் முறுக்கு இதில் சுற்றிக்கலாம். சரிங்க. 1 ஃபீட் வரையும் முறுக்கு நம்ம இதில் இண்டிவிஜுவலாக சுற்றிக்கலாம். ரெண்டாவது ட்விஸ்ட் கேவிட்டி இதுவுமே இதில் அட்டாச்சாக இருக்கும். இது மல்டி ப்ராடக்ட். இந்த மிஷின் உங்களுக்கு வாங்கிட்டீங்கன்னா ஒரு இது வந்து நாங்கள் அதிகமாக அந்த A1 ஜெயராம் பேக்கரி, அப்புறம் வந்து கிருஷ்ணா, அதுக்கடுத்து வந்து வாணி, அதுக்கடுத்து பெரிய பெரிய கம்பெனி இருக்காங்களே அவங்களுக்கு ஃபுல்லாமே நாங்கள் இந்த மிஷினை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட கிருபை, ஓகே, இப்படி ஒரு அவங்க ஃபுல்லாமே ஒரு 5 மிஷின் 6 மிஷின் 10 மிஷின் நம்மக்கிட்ட எடுத்திருக்காங்க. இப்போ அந்த மிஷின் பார்த்துட்டோம். அந்த மிஷின் இந்த மிஷின் நாங்கள் டிஃப்ரெண்ட்டு. இப்போ அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குராடு மெக்கானிக்ஸ் மூலயமா நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆக்சிஸை பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிஷினோட காஸ்ட் வந்து SLI 220 மாடல். இதோட ப்ரைஸ் காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 588 ப்ளஸ் டேக்ஸு. இது எல்லாமே மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா பெல்ட் டிரைவ் மெக்கானிசம். ஓகே. இது ஆக்சிஸ் ஃபுல்லாமே எப்போ இதோட ட்ரம்மோட கெப்பாசிட்டி 15 kg கெப்பாசிட்டி, 26 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி, 2 HP மோட்டர் யூஸ் பண்ணுறோம். சரி. இதோட இது வந்து இன்வெர்ட்ரி டிஸ்பிளே யூஸ் பண்ணுறோம். சைஸ்மே 6 இன்ச் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். டைம் ஒன் டச் தான், ஸ்க்ரீன் டச் தான் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சரி. இதில் வந்து எவ்வளோ எடுக்கலாம்னா ஒரு 250 to 300 கிலோ வரையும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் பெர் டேக்கு எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாமே பெல்ட் ஆக்சிஸ். பெல்ட்டுக்கு வந்து நம்ம 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துட்றோம். 2 இயர்ஸ் வாரண்டி. மோட்டருக்கு ஃபுல்லாமே எலக்ட்ரானிக் ஃபுல்லாமே 1 இயர் வாரண்டி கொடுத்துட்றோம். அடுத்து மெக்கானிக்கல் பார்ட்டுக்கு ஃபுல்லாமே 1 இயர் வாரண்டி கொடுத்துருவோம். இந்த மிஷினுக்கும் அந்த மிஷினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து இந்த முறுக்கோட ப்ரொஃபைல் வந்து ஒரு சுத்து ஓடி வந்து ஃபினிஷிங்காக இருக்குது. இதோட லுக்கமே பார்த்தீங்கன்னா பெல்ட் டிரைவ் மெக்கானிசம் நல்லா ஃபினிஷிங்காகவும் இருக்கும். ரெண்டாவது இதுக்குரிய மூவபிள் மெத்தடுமே கஸ்டமர் பிளேஸ்க்கு அஃபோர்டபுளாக வீல் போட்டிருக்கோம். பவர் பேக் எல்லாமே எங்கே வேணாலும் கொண்டு போய் வச்சுக்கலாம். ஒர்க் முடிஞ்ச அடுப்பு பக்கத்துலேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே ஒர்க் முடிஞ்ச சொருக்கு இந்த மூவபிள் மிஷினை நகட்டிட்டு போய் பக்கத்துலையும் வச்சுக்கலாம். அதே மாதிரி முறுக்கை பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய முறுக்கு வந்து நல்ல ப்ரொஃபைல் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். ஓகேங்க. இதே மிஷினை மற்ற கஸ்டமர்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா இப்போ 7 லட்ச ரூபா அந்த சம்திங்கில் கொடுக்குறாங்க. நம்ம கஸ்டமருக்கு அஃபோர்டாகவும் இருக்கணும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும், நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது எல்லாமே நீங்கள் வந்து மேனுஃபேக்சர்கிட்ட வாங்கணும்னு ஒன்று யோசிக்கணும். கஸ்டமராக இப்போ நம்ம போய் ஒரு பொருளை வாங்கினா மேனுஃபேக்சர்கிட்ட வாங்கினா மட்டும்தான் அதுக்கான பொருளோட காஸ்ட்டு அதோட ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து இருக்கும். அதுக்கடுத்து கன்சூமர் அடுத்தடுத்த டீலரு, சப் டீலரு அப்படி மாறி மாறி போகிறப்போ வந்து உங்களோட மெட்டீரியலோட காஸ்ட், அந்த மிஷினோட ஓவரால் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நீங்கள் இந்த லட்சுமி இண்டஸ்ட்ரிக்கு வாங்க, வந்துட்டு கரெக்டான நீங்கள் உங்களோட டையை சொல்லி அதோட டெமோ பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே ஆன பிறகு மிஷின் எடுக்கும். இது ஃபுல்லாமே அசம்பிள் செக்ஷனு. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 50 மிஷின் டெஸ்டிங் ப்ராசஸ்க்கு இருக்குது. இதில் ஒரு 35 மிஷின் புக்கிங் ஆயிருச்சு. இந்த யூனிட் ஃபுல்லாமே அசம்பிள் செக்ஷனு, ஃபுல்லாமே டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இவங்க கிராஜுவேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஇ, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு இப்படி முடிச்சவங்க தான் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க ப்ரோ? இப்போ இது வந்து எப்படின்னா இது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு. இங்கே உரிய ப்ராசஸ் என்ன நடக்கும்னா, ஒரு ஃப்ரேம் வந்து மெட்டீரியலாக வந்துடும். இது வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 மிஷினுக்கு தேவையான மெட்டீரியல் ஃபுல்லாக இன்வென்ட்ரி பண்ணுற ரேக்கு.
ஓகே. இங்கேருந்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு அவுட்ரு ஃப்ரேமு டிராயிங் கொடுத்துருவோம். டிராயிங் மெஷர்மெண்ட் படி அவங்க கால்குலேஷன் படி டிசைன் பண்ணிடுவாங்க. ஃப்ரேமை குவாலிட்டியாக ரெடி பண்ணி டிக் வெல்ட் அடித்து ரெடி பண்ணி பாலிஷ் பண்ணி இந்த மிஷின் இந்த சேஸ் ஃபுல்லாக நின்றுடும். இந்த சேஸு கிட்டத்தட்ட இப்போ நம்ம உள்ளே இருக்க ப்ராடக்ட் மட்டும் ஒரு 150 மிஷினுக்கு ப்ராசஸ் ஆகி நிற்கிது. இது ஒர்க்கிங் செக்ஷன் ஃபுல்லாமே ப்ரொடக்ஷன் செக்ஷன். இது வெல்டிங் செக்ஷன் யூனிட் தான். இது இந்த யூனிட் போய் இந்த இது ஃபுல்லாமே நம்ம வெல்டிங் செக்ஷன் யூனிட் தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸனும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தெரியும். ஓகே. அவங்களுக்கு இடம் இல்லாமல் இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ரெண்டாவது மெட்டீரியல் ஃபுல்லாமே குவாலிட்டியாக அந்த 304 பைப்பு நாங்கள் எடுத்துடுறோம். இது எல்லாமே எஸ்எஸ் பைப்பு ஸ்டோரேஜ் பைப்பு. ஆமாம், குவாலிட்டியான மெட்டீரியல்னு இதுலேயே தெரியும். இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். கிரேடு வந்து 304 பிரிண்டடே அடிச்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபுட் கிரேடு வந்து 304 கிரேடு இருந்தால் மட்டும்தான் அந்த மெட்டீரியல் வந்து குவாலிட்டியான மெட்டீரியலாக இருக்கும். ஓகே. ஃபுல்லாக சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா 200 மெட்டீரியல் யூஸ் பண்ணிடுவாங்க. 200 மெட்டீரியல் என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணியோ இதோ பார்க்குறப்போ வெளியே அவுட்லுக் ஃபுல்லாமே எஸ்எஸ்ஸாக இருக்கும். அது நாளடைவில் போட போக த்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சோம். 202 வந்து கண்டிப்பாக துரு பிடிக்கும். அதுவும் துரு பிடிக்காது. இது துரு பிடிக்காது. இது கிட்டத்தட்ட நீங்கள் மலையில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொன்னால், நீங்கள் ஒரு மிஷினை எடுத்துட்டீங்க, ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு, நான் மெட்டீரியல் எனக்கு இந்த எஸ்எஸ் எடுத்துட்டேன், அப்படி என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா யோசிக்க தேவையில்லை. அந்த 7 இயர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் எங்ககிட்ட வந்து மிஷினை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வந்தீங்கன்னா எஸ்எஸ் அன்னைக்கு என்ன உரிய ரேட்டோ அந்த ரேட்டுக்கே நாங்கள் மிஷினையும் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது, மிஷினை எப்போவுமே நீங்கள் டிப் பண்ணி ஒரு ஈரத்துணியோ அல்லது ஏதோ போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அது குவாலிட்டியாக நீங்கள் எப்போ நம்மக்கிட்ட மிஷின் வாங்கிட்டு போனீங்கன்னா அதே ப்ராசஸில் அப்படியே புதுசாக இருக்கும். இதை பொறுத்தவரையும் மெயின்டெனன்ஸுக்கு இது மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கஸ்டமருக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகே. இதான் ஸ்டோருங்களா? ஆமாம் சார், இதான் ஸ்டோரு. 150 மிஷின் பிளான் பண்ணுறப்போ வந்து 50 வந்து ஆர்டர் அசம்பிளிங் இருக்கும். ஓகே. இந்த மந்த்தை பார்த்தா எங்களுக்கு ஒரு 50 மிஷின் ஆர்டர். மந்த்லி ஒரு 45-35 மிஷின் கிட்ட கம்பல்சரி மூவிங் ஆயிரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே மிஷினரியை ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டோர்லேயும் வந்து பேக்கப்பாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மெட்டீரியல் மட்டும் பர்ச்சேஸ்க்கான இருக்குது. HMI டிஸ்பிளே பேனல் செட் வந்துடும். இது ஃபுல்லாமே பேனல் சார். HMI டிஸ்பிளே 7 இன்ச் டிஸ்பிளே. சரிங்க. இதோட ஆக்சசரிஸ் பார்த்தா இதோட ஃபீச்சர்ஸ்லாம் BMC மிஷின் பார்த்துருக்கீங்களா? ஓகே. ஆட்டோமேட்டிக் அதோட ப்ரோக்ராம் தான் அப்டேட் பண்ணுறது. இது வந்து ஒன் டச் ப்ரோக்ராமிங். இப்போ கஸ்டமர் பிளேஸ் லாங்காக இருக்குது, அவங்களோட ஃபால்ட் டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறதுனாலும் இந்த மிஷினை வந்து நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். சரிங்க. ரெண்டாவது, நம்ம மிஷினுக்கு தேவையான எல்லா ஸ்பேர் செட்டுமே இங்கே இருக்கும். ஃபுல்லாக இங்கே ஸ்பேர்ஸ்லாம் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2008 டு இப்போ 2025 வரை இருக்கிற கஸ்டமருக்கான ஸ்பேர் ஃபுல்லாமே இங்கே இருக்கும். ஒரு 10 வருஷம் எகோ ஆயிடுச்சு, நமக்கு ஸ்பேர் கிடைக்கல அப்படின்னு ஒரு கஸ்டமர் யோசிச்சாங்கன்னா அந்த டிஃபெக்ட்லாம் நம்ம இதில் இருக்காது. 2010 ஒரு மிஷின் லான்ச் பண்ணியிருப்போம், 2015 ஒரு மிஷின் லான்ச் பண்ணியிருப்போம். அப்போ 2010 லான்ச் பண்ண கஸ்டமரை நாங்கள் அப்படியே விட்டுற மாட்டோம். சரி. அவங்களுக்கு எந்தெந்த மிஷினில் அந்தந்த டிஃபெக்ட் ஏற்படுதோ அதுக்கான ஸ்பேரையும் நாங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறோம். எதுவுமே டிலே ஆகுறது வராது. இப்போ கிட்டத்தட்ட எல்லா மிஷினுக்குரிய ஸ்பேருமே இந்த இதில் நாங்கள் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு தனியாக ஒரு டீம் இருக்கு, ஸ்டோர் மேனேஜர் இருக்காரு, அதுக்கடுத்து 3 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அவங்கள நம்ம ரொட்டீனாக இருக்கிறப்ப கஸ்டமர் பிளேஸில் கேட்டாங்கன்னா உடனே இப்போ 24/7 இப்போ கஸ்டமர் பிளேஸுக்கு ஒரு ஸ்பேரு அங்கே இதாகிடுச்சு, டிஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கேருந்தே கொரியர் போட்டு விட்டு நம்ம கஸ்டமர் பிளேஸுக்கு அனுப்பிச்சி விட்றோம். ஜஸ்ட் அவங்க கால் பண்ணி எங்கள் அந்த பிளேஸோட இது டீட்டெயில்ஸ் இது மட்டும் போட்டாலே போதும். அந்த போட்ட செகண்ட்லேருந்தே அமௌண்ட் கிரெடிட் ஆனோடனே நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிச்சி விட்ருவோம் ஸ்பேர் செட். ஓகே. A to Z இருக்கும். கஸ்டமர் வந்து என்ன மாதிரி ஸ்பேர் கேட்டாலும் நீங்கள் ரெடி ஸ்டாக் வச்சுருப்பீங்க. ரெடி ஸ்டாக் கன்ஃபியூஷன் ஆக தேவையில்ல. அவங்க ஏன் இவ்வளோ டிலே ஆகுது, இல்லை நம்ம இன்னொரு இடத்துலேருந்து ஸ்பேர் வரணும் அப்படிலாம் இல்லை. என்னங்க இது வந்து நம்ம பவர் பேக்கோட ஃப்ளாஞ்சு, நம்ம 2 HP மோட்டர் பவர் பேக் யூஸ் பண்ணுறதோட மோட்ரு அதோட ஃபிட்டிங் பண்ணுற அந்த ஃப்ளாஞ்சோட ஆக்சசரிஸு. இப்படியே பார்த்துக்கிட்டோம்னா பாலிஷ் சேஸ் பாலிஷ் போடுற மெட்டீரியல்ஸு, வெல்டிங் ராடு ஆக்சசரிஸு, எஸ்எஸ்ஸு, எம்எஸ்ஸு, அதுக்கான கட்டிங் செக்ஷன் வீலு 15 இன்ச்சு ஓடி கட்டிங் வீலு, அப்படியே அதர் ஆக்சசரிஸ் வந்தோம்னா தப்பை ஹோல்டிங் பண்ணுற பிளேட்டு, பாட்டம் பிளேட் ஆக்சசரிஸு, இது ஃபுல்லாமே கட்டிங் செக்ஷன் முடிஞ்சு கம்ப்ளீட்டாக நம்மக்கிட்ட ஷோரூமுக்கு வந்துடும். திரும்ப இதோட ஆக்சசரிஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா கேஸ் லைலான். இது வந்து மெட்டீரியல்லே குவாலிட்டியான மெட்டீரியல், நைலான்லேயே வந்து கிரேட் அப்கிரேட் பண்ண மெட்டீரியல். ஓகே. குவாலிட்டியுமே கிரேட் குவாலிட்டினால நாங்கள் இதை ப்ரொவைட் பண்ணுறோம் கஸ்டமர். எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலாம் எதுவுமே செகண்ட் குவாலிட்டி கிடையாது. ஓகே. அதே மாதிரி புஷ்டி கேவிட்டி, கியர் செட்டு எல்லாமே ஒரு 50 செட்டுக்கு வந்து ஓடி வந்துடும். டை செட்டோட ஸ்பேர் செட்டு எல்லாமே, ட்ராலியோட வீலு. ஓகே. மிஷினோட ஹார்ட்னு பார்த்தீங்கன்னா ரோபோ செட்டு.
எக்ஸ் ஒய் லிஃப்ட் அதோட மெட்டீரியல் அலுமினியம் ஆக்சசரிஸ் இது ஃபுல்லாமே கிரேடஸ்ட் தான். ஃபுல்லாக கிரேடஸ்ட் தான். ஓகே. இது ஃபுல்லாமே மிஷினிங் ப்ராசஸ் முடிஞ்சிட்டு பவுடர் கோட்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சு அனடைசிங் முடிச்சுட்டு வந்து இங்கே இருக்கு ஸ்டோரேஜ். இது நாங்கள் டூல் பாக்ஸா இது? இது வந்து மிஷின் செட்டப்போட டூல் கிட்டு. இப்போ கஸ்டமர் பிளேஸ்க்கு வந்து நம்ம மிஷினை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஸ்பேர் கிட் இல்லை அலன் கீ இல்லை அப்படின்னு பேக்கப் டூல் கிட்டு மேக்ஸிமம் ஒரு 50% வந்து இந்த ஸ்பேர் கிட்டை வச்சு அவங்க மிஷினரியில் வந்து மெக்கானிக்கல் ஓரியன்ட்டாக எல்லாமே சரி. இதில் வந்து இந்த மிஷின் டூல் பாக்ஸில் எல்லாமே இருக்குங்களா? எல்லாமே இருக்கும். ஓப்பன் பண்ணுறீங்களா? மெக்கானிக்கல் ரிலேட்டடும் இருக்கும், எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடும் இருக்கும். ஓகேங்க. இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டூல்ஸ் அதோட ஸ்பானரு, ஓகே, டெஸ்டரு, இந்த இதெல்லாம் பார்த்தா அலன் கீ செட்டு எல்லாமே இருக்குது. இல்லை செட்டாக இருக்குது. கட்ரு, இந்த ஆக்சசரி இருக்கும். நம்ம எலக்ட்ரானிக் இப்போ அதுக்கு கொடுக்கக்கூடிய சர்வோ மோட்ரு, ரெண்டாவது ஸ்டெப்பர் மோட்ரு, அப்புறம் கண்டென்சரு, ரிலே செட்டு, இது ஃபுல்லாமே நம்ம இது டூல்ஸ் பாக்ஸ்குள்ளே வைக்கிறதுல டேப் கூட வந்துருங்க. டேப் கூட வந்துடுது. அந்த டேப்பு ஸ்பேனர் எல்லாமே வந்து இது வந்து கண்டென்சர். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம 2 HP மோட்டருக்கு யூஸ் பண்ணுறோம் பாருங்க. ஓகேங்க. அதுவுமே ஒரு செட்டு கொடுத்துரு. ஸ்டார்ட் அப் கண்டென்சரு, ஸ்டார்டிங் ரன்னிங் கண்டென்சரு, மிஷினுக்கு தேவையான எல்லா இதுவும் இருக்குது. இது வந்து டூல்ஸ் கிட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது எது யூஸ் பண்ணுறதுங்க? இது ஃபுல்லாமே நம்ம தப்ப ஹேண்டில் பிளேட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணுற ஹோல்டிங் பிளேட்டோட ரேக். சரிங்க. இதோட இதை பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இது 2 இன்ச்சு வீலு. இது அதுக்கடுத்த ஆக்சிஸ் 3 இன்ச்சு வீலு. இது வந்து 5 இன்ச்சு வீலு. ஓகே. இதெல்லாம் சைஸ் வெரைட்டி வருங்களா? சைஸ் வெரைட்டி வரும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா 2 இன்ச்சு வீல் வந்து கரெக்டாக ஒரு 450 அந்த சம்திங் வரும். சரிங்க. கிரேடு மெட்டீரியல் வந்து ஃபுல்லாமே நைலான், கேஸ் லைலான் தான். இது கிட்டத்தட்ட எவ்வளோ டன்னை தாங்கும், எவ்வளோ கெப்பாசிட்டினா ஒரு 250 கிலோ கெப்பாசிட்டி உள்ள மிஷினுக்கு வந்து இதை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். சரி. அதே இது வந்து ஒரு 4 இன்ச்சு வீல் வந்து எவ்வளோ இது பண்ணுறோன்னா ஒரு 400 கிலோ அந்த ரேஞ்சுக்கு உரிய கெப்பாசிட்டிக்கு வீலை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட். இது வந்து 600 to 700 kg வரையும் இந்த வீல் தான். சைஸஸ்ல இதான் லாஸ்ட் சைஸ். இது லாஸ்ட் சைஸ். நம்ம மிஷின் மாடல்ல வந்து இதான் லாஸ்ட் சைஸ். சரி. கிட்டத்தட்ட 600 to 700 கிலோ வெயிட் இந்த ஒரு 700 கிலோ தாங்கும். இந்த ஒரு வீல் தாங்கும். இதே மாதிரி நம்ம 4 வீல் ஸ்டேபிளா கொடுக்கறனால மிஷின் வந்து லைஃப் அதிகமா இருக்கும். அவங்க மூவபிள் பண்ணணும், வீல்ல ஒரு டேமேஜோ. நம்ம மிஷின்ல இப்ப வீலோட அதிகபட்ச வெயிட் பாத்தீங்கன்னா 600 கிலோ. 600 கிலோன்றப்ப இந்த வீல் ஃபுல்லாமே நாங்கள் குவாலிட்டியாக தான் போடுறோம். கஸ்டமர் ஒரு ஸ்டேபிள் தர இருக்கும், ஒரு அன்இவனான சர்ஃபேஸ் இருக்கும். அந்த டயத்தில் போகிறப்ப வந்து எதுவும் டேமேஜ் ஆகும். இது நல்லா கிரிப் நல்லா இருக்கும். இது கிரிப் நல்லாவும் இருக்கும். ரெண்டாவது குவாலிட்டியாக இருக்கும். ஸ்டேபிளாக கண்டினியூஸாக நிற்கனாலும் லோடுனால அதில் ஏதாச்சும் ஒரு கிராக் விடுறதோ டேமேஜ் ஆகுறதோ எந்த இதுவுமே இருக்காது. ஓகே. அதனால குவாலிட்டியான மெட்டீரியல். நீங்கள் குவாலிட்டியாக தான் கொடுக்குறீங்க மெட்டீரியல். இது என்ன மெட்டீரியலுங்க சார்? இது அலுமினியம். நம்ம மிஷினோட ஒரு பார்ட்டு. ஓகே. இது எல்லாமே பிஎம்சியில் ஓடி ஃபினிஷிங் அக்யூரேசியாக வந்துடும். நம்ம என்ன மெஷர்மெண்ட் வச்சுருக்கோமோ அந்த மெஷர்மெண்ட்டுக்காண்டி டிசைனிங் பண்ணி அந்த பிளேட்டோட ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துடுறது அக்யூரேட்டாக இருக்கும். இதில் எல்லாமே நம்ம லோகோ பிரிண்டட் வந்துடும். இதில் பிரிண்டட் வந்துடும். எல்லாம் பிரிண்டட் வந்துடும். ரெண்டாவது கஸ்டமர் பிளேஸில் வந்து அவங்க கான்டாக்ட் நம்பரை கூப்பிட்டோம்னா எங்களோட கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இவங்க நாங்கள் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க ஃபுல்லாமே மிஷினோட ஒரு காம்பனண்ட் கட்டிங் செட்டப் ஃபுல்லாமே அசம்பிள் பண்ணுறாங்க. இப்போ இவங்க உட்காந்துருக்கவங்க ஃபுல்லாமே டெக்னீஷியன், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எல்லாமே முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். சரிங்க. ஃபுல்லாமே அட்டன் பண்ணுறதுனால மோஸ்ட்லி எந்த கம்ப்ளைண்ட்டும் வராத அளவுக்கு அக்யூரஸாக மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இவ்வளோ கால்குலேஷனுக்கு இவ்வளோ தான் இருக்கணும் எல்லாமே செக் பண்ணி போல்டு நட்லேருந்து லென்த்லேருந்து மெஷர்மெண்ட் பண்ணி கட்டிங் செட்டப் அசம்பிள் பண்ணிடுவாங்க. ஓகே. இது ஃபுல்லாகவே கட்டிங் செஷன்ல. இது ஃபுல்லாமே அசம்பிள் டீம். இதெல்லாம் என்னதுங்க? பிளேட் மாதிரி இது ஃபுல்லாமே டை. மிஷினுக்கு தேவையான முறுக்கோட ப்ரொஃபைல் வருதுல்ல. ஓகே. கஸ்டமர் பிளேஸில் என்ன ப்ரொஃபைல் டிசைனு எல்லாமே ஸ்டாண்டர்ட் பண்ணுறதுக்கு இந்த டை செட் பயன்படும். இந்த டை என்னன்னா முறுக்கு வந்து அவங்க எனக்கு இந்த ப்ரொஃபைல் வேணும், இந்த டிசைனில் வேணும் அப்படின்றதுக்காண்டி நாங்கள் பிஎம்சியில் ப்ரோக்ராம் பண்ணி அந்த பிளேட்டை ஃபுல்லாமே ரெடி பண்ண பிறகு இதில் ஸ்டோரேஜ் ஆகுது. கிட்டத்தட்ட இதில் ஒரு 450 டைஸ் இருக்குது. டைஸோட ப்ரைஸுமே எல்லா பிளேட்டோட இதுவுமே 304 கிரேடு மெட்டீரியல் ஃபுட் கிரேடோட நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அதனால மெட்டீரியல் தரத்தில் வந்து குவாலிட்டி நம்பர் 1 இருக்கும். ரெண்டாவது இது ஃபுல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சு நாங்கள் எப்பவுமே ஒரு 450 days மெயின்டைன் பண்ணிக்கிறோம். கஸ்டமர் வந்தோடனே வித்தின் இந்த டிசைன் எங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களை டிலே பண்ணுறதே இல்லை. எல்லாமே டெஸ்டிங் ஊட்டி ஓகேயான டைஸ் எல்லாமே இங்கே வச்சுருவோம். கஸ்டமருக்கு பிடிச்ச டையை நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி முறுக்கு டிசைன் பண்ணிக்கலாம்? ஆமாம் பண்ணிக்கலாம். ஜாங்கிரி மாடலு, செரிகுலர் மாடலு, அரும்பு மாடலு, சீவல் மாடலு. இந்த இதெல்லாம் சீவல். இது சீவல் அது? ஆமாம், இது மிக்சர் டை. சரிங்க. அதுக்கடுத்து வந்து செக்கோடி முறுக்கு, இது செக்கோடி டை. ஓகேங்க. ஜாங்கிரி டை, இப்படி எல்லா வெரைட்டியான டையும் இருக்கும். இப்போ எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது நம்மகிட்ட? நம்மகிட்ட 450 டைஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இது இந்த டிசைன் இல்லாம வேற டிசைன் கேட்டாலுமே ஒரு 4-5 டேஸ்க்குள்ள நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க. கஸ்டமர் வந்து அவங்க முறுக்கோட ப்ரொஃபைல கொண்டு வந்துட்டா நாங்க அதை ஆக்சுவலா டைமென்ஷன் எடுத்து அதை ரெடி பண்ணி அதுக்கான டிசைன் பண்ணிட்டு
பிஎம்சியில் நம்ம மிஷின் மதுரையில் ஓடுது, அங்கே ரெடி பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இது என்ன செக்ஷன் யூனிட்டுங்க? இது வந்து என்னன்னா கஸ்டமர் பிளேஸில் வந்து அதர் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா எங்கள் மிஷின் குவாலிட்டியாக இருக்குது, இது வந்து நல்லா வரும் அப்படின்னு அவங்க கிட்ட ப்ரொவைட் பண்ணி காஸ்ட்டுக்கு வித்துடுறாங்க. இது என்னென்ன கம்ப்ளைண்ட்னால வந்து கிடக்குன்னா சர்வீஸ் கரெக்டாக கொடுக்காதது, ஓகே, மிஷினில் வந்து ப்ரொஃபைல் மிஷினிங்கில் முறுக்கு வந்து வராதது, அப்புறம் அடிக்கடி கம்ப்ளைண்ட் வர்றது, பிரேக் டவுன் ஆகுறது, அதோட ஸ்பேர் ஃபுல்லாமே குவாலிட்டியாக இல்லாமல் டேமேஜ் ஆகிக்கிட்டு அடுத்தடுத்த செலவை ரெடி பண்ணுறது, இப்படியா வந்து மிஷினரி ஃபுல்லாமே இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் பழைய மிஷினாக இருக்குது. ஆமாம், ஃபுல்லாமே பழைய மிஷின் தான். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கஸ்டமர் பிளேஸில் வந்து நம்ம அவங்க என்ன சொல்லி வராங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி வாங்கி ஏமாந்துட்டோம், இதை சரி பண்ணணும் சார், இந்த மிஷினை நீங்கள் ஆனால் எனக்கு ஸ்கிராப்புக்கு போட்டால் கூட எனக்கு அந்த ரேட்டு கிடைக்க மாட்டுது, நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னா அவங்க கிட்ட இந்த மிஷினை எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துட்டு நம்ம மிஷினை அவங்க கிட்ட ப்ரொவைட் பண்ணுறோம். இது எங்களோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஏன் பழைய மிஷின் எடுக்கிறோன்னா எங்களோட இது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதா பிளான். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், மிஷின் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால எங்களோட நேம் அங்கே கஸ்டமர்கிட்ட வந்து அதிகமாக ரீச் ஆகிறதுக்காண்டி நாங்கள் இந்த மாதிரி அவங்க கிட்ட எக்ஸ்சேஞ்ச் எடுத்துட்டு அதை நாங்கள் ஸ்கிராப்புக்கு தான் ஆகுமே தவிர அது ஒரு யூஸ் இல்லை. ஓகே, இப்போ இந்த மிஷின் வாங்கி வந்து கஸ்டமர் வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடு, கஸ்டமர் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதே மாதிரி 100%. அவங்க எந்தெந்த இடத்துலனா டிஸ்அட்வான்டேஜ் இதுக்கு முன்னாடி இந்த மிஷினில் வாங்கினாங்களோ, எந்தெந்த இடத்துல இந்த மிஷின்லாம் வாங்கி அவங்க டிஸ்அட்வான்டேஜ் அடைச்சு மன உளைச்சலுக்கு சரி இதானாங்களோ அதை ஃபுல்லாமே நாங்கள் கம்ப்ளீட்டாக சரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிஷினில் காலையில் எந்திரிச்ச சொருக்கு ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த மிஷினில் போய் நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். அந்த நேரம் அந்த மிஷின் மக்கர் பண்ணுச்சுன்னா அவங்க எந்த லெவலுக்கு பாதிக்கப்படுறாங்க, அவங்க பொருளாதாரத்தில் பாதிக்கப்படுறாங்க, ரெண்டாவது எம்ப்ளாயி கொடுக்கக்கூடிய சேலரியில் பாதிக்கப்படுறாங்க, அன்னைக்கு உரிய நாளே அவங்களுக்கு ஒரு இதாகுது. அதனால் எப்போ எடுத்தாலும் 24/7 சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் மோஸ்ட்லி நாங்கள் வாட்ஸ்அப் கால் மூலியமாகவே அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபுல்லாக சரி பண்ணிடுறது. ரெண்டாவது ஆக்சிஸ் இங்கேருந்தே பண்ணலாம் நம்ம இதை. மூணாவது ப்ராசஸ் என்னன்னா அவங்க 24/7 ஏதாச்சும் ஸ்பேர் போயிடுச்சுன்னா பைபேக்காக 1 இயருக்கு நாங்கள் அவங்களுக்கு ஸ்பேர் கிட்டே கொடுத்துட்றோம். 1 இயர் வாரண்டி. 1 இயருக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன ஸ்பேர் போகுமோ அதுக்கான எலக்ட்ரானிக் பார்ட்லேருந்து மெக்கானிக்கல் பார்ட்டில் ஃபுல்லாமே நம்ம கொடுத்துட்றோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோர்காஸ்டிங் மெத்தடு, அதாவது 30x60 அந்த மல்டிஃபிகேஷனில் நம்ம மிஷின் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ என்ன ஆச்சுன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிளேஸில் வந்து அடுத்து வந்து ஒரு 150-200 மிஷின் ரெடி பண்ண போகிறப்ப ஸ்டோரேஜ் உள்ளக்க வைக்க இடம் இல்லாதனால இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மிஷினரியோட ஆக்சிஸ் ஒரு ட்ரக்லையும், ரெண்டாவது அடுத்தடுத்த ட்ரக் வந்து நம்ம மாவுமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஃப்ளோர் மில்லுக்கான அந்த இப்போ நம்ம மிஷினை மட்டும் ப்ரொவைட் பண்ணிவிட்டு கஸ்டமர் சில பேர் என்ன கேட்டு வராங்கன்னா நீங்கள் எங்களுக்கு மிஷினை கொடுத்துட்றீங்க நல்ல தரமாக இருக்குது, ஆனால் மாவை பார்த்தீங்கன்னா மாவு சரியில்லை, முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இல்லை, மெத்தடு தெரில, இல்லை நான் இப்போ தான் புதுசாக பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறேன், அப்போ எனக்கு அந்த மாவோட ரெசிபியோ அல்லது அதோட குவாலிட்டியோ எனக்கு எதுவுமே சரியாக வர மாட்டேது, அதுக்கு ஏதாச்சும் பண்ணுங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக எங்ககிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம மோஸ்ட்லி கஸ்டமருக்காண்டி தான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே இருக்கும். அதனால் கஸ்டமருக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறாங்களோ அதை ஃபுல்லாக சரி பண்ணணும்னு எங்கள் சார் ஒரு ஃபோக்கஸ் பண்ணார். அதனால் ஃபுல்லாமே அனலைஸ் பண்ண சொன்னார். அனலைஸ் பண்ணால் சார் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க, சரி ஓகே கஸ்டமர் நமக்கு எந்த அளவுக்கு நம்மளை சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்களோ அவங்கள பெனிஃபிட் அடையிறதுக்கு நம்ம என்னென்ன வேலை பார்க்கணும். அப்போ மாவு தான் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறாங்கன்னா அதையுமே நம்மளே ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் R&D பண்ணி கஸ்டமர் பிளேஸ்லலாம் அனலைஸ் பண்ணி R&D பண்ணி அவங்க எந்தெந்த இடத்துலலாம் ஸ்ட்ரகிள் இது பண்ணுறாங்களோ அதை ஃபுல்லாக சரி பண்ணி நாங்களே ஓனாக மாவை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்ரீ லட்சுமினே மாவு ப்ரொவைட் பண்ணுறோம். முறுக்கு மாவுலேருந்து கார மாவுலேருந்து பசை மாவு, மீடியம் பசை, நார்மல் பசை, மீடியம் பசை, ஃபுல் பசை, எல்லா மாவுமே நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ எங்கள் சேனல் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணுறீங்க ப்ரோ? சார் கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஒரு மினிமம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறப்ப கண்டிப்பாக எங்கள் சைடு என்னென்ன பெனிஃபிட் பண்ண முடியுமோ உங்கள் சப்ஸ்கிரைபர்லேருந்து எங்ககிட்ட மிஷின் வாங்க வரவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் யூடியூப் சேனலில் சொன்னால் அவங்களுக்கு பெஸ்ட்டாக என்னென்ன காம்பேக் எங்கள் சைடு அந்த டைமில் சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். ஓகே, நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெஸ்ட் ஆஃபராக பண்ணி தராங்க. கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருப்போம், காண்டாக்ட் பண்ணுங்கள். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.